கேள்வி கேட்டா இந்த ஆளு என்னை மட்டும் கேள்வி கேட்டு தண்டனை கொடுக்குறான்னு சொல்லிடுவாங்க, அப்படிதானே? அதனால ஒரு 4 பேரை எந்திரிச்சு சொன்னேன். மொத்தம் 5 பேர் எந்திரிச்சாங்க. ஒவ்வொருத்தனா நான் சொன்ன மனப்பாட வசனத்தை சொல்றான்னு சொன்னேன். முதல்ல ஒருத்தர் சொல்லிட்டான், 2வது ஊர்ல சொல்லிட்டேன், 3, 4 எல்லாரும் சொல்லிட்டாங்க. கடைசி இந்த சூழ்நிலை எந்திரிச்சு நீ சொல்றாடே, எனக்கு என்ன கட்டாயம் சொல்ல மாட்டான், எனக்கு கவனிக்கவே இல்லை, ஆட்டம் அவ்வளோ ஆட்டம் போட்டான். கேட்குறேன், சொல்லவே தெரியல. என் பக்கத்தில் வாடான்னு கூப்பிட்டேன், நின்று சொல்ற அப்படின்னு கேட்டேன். சொல்றேன் கையை ஓகனே சொல்லி முடிச்சுட்டியாங்க. ஏறா சொல்ல மாட்டேன், பக்கத்தில் உட்கார வச்சேன்னு நினைச்சேன், வசனத்தை சொல்லிவிட்டானே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தம். சொன்னேன், சாமி நீ தயவு செய்து நான் பேசுனத நீங்க பக்கத்தில் உட்கார்றா, உன்னை கும்பிடுறான்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்ச பாருங்க. அந்த விபிஎஸ் ஊழியர்கள்லாம் சண்டே கிளாஸ்லாம் முடிஞ்சது. எல்லா சின்ன பிள்ளைகளும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இவனு வீட்டுக்கு போனவன் அவன் அம்மாவை போய் கூப்பிட்டு வராங்க. அவன் அம்மா இத்தனை ரெண்டி இருக்கிறாங்க. சரியா, அவன் அம்மா தெருவு ஓரத்தில் நடந்து வரும்போதே நினைச்சிட்டேன் நமக்கு இன்னைக்கு அடி விட போதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் யோசிச்சு பாருங்க, இந்த பையனை நம்ம அடிக்கவே இல்லையே, அதுக்குள்ளேயே அம்மாவுக்கு சண்டை கூப்பிட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டேன். இன்னைக்கு ஏசினாரு இந்த அம்மாட்ட அடி வாங்கணும்னு நமக்கு சித்த வச்சிருக்கிறாரு போல இருக்கிற கண்ணத்தனா கொஞ்சம் தடை பார்த்துட்டே கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அம்மா வந்து கேட்டாங்க, தம்பி என்ன சொன்னீங்க என் பையன்ட்ட அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், பாவம் போல சொன்னேன், நடிக்கிட்டே சொன்னேன், அம்மா அவன் பையன் ரொம்ப சேட்டை பண்ணாமா, அடிக்கலம்மா, கையதான் வாங்கினேன், எல்லா ஊர்க்காரங்கிட்டாரும் கேட்டு பாருங்க, அடிக்கவே இல்லைன்னு சொன்னேன். அந்த அம்மா சொன்ன வார்த்தை, என் பையன் பிறந்ததுல இருந்தே பேசவே மாட்டேன், ஊமை, என்னமோ நீ வசனத்தை சொல்ல சொன்னியா, இப்ப பேச ஆரம்பிச்சான்னு சொன்னாங்க. பாருங்கள், இந்த வார்த்தைகளை நாங்கள் பிரசங்கித்த வார்த்தை அவன் சொல்லும்படி ஊமையான, பிறந்ததிலிருந்து ஊமையான அவன் தன்னுடைய நாவுகளை திறப்பதற்கு பயத்திலே முயற்சித்த போது நான் பேசின அந்த ஜீவனுள்ள வார்த்தை, இந்த வேத வசனத்தில் உள்ள உயிருள்ள வார்த்தை ஊமையான அவனை பேச வைத்தது. அல்லேலூயா. நாவின் கட்டுக்களிலே விடுதலை கொடுத்தது. ஒருவேளை வாலிப தம்பி தங்கச்சி இன்றைக்கு நீ அநேக பிரச்சனையோடு கூட, அநேக கட்டுக்களோடு கூட, இனிமேல் என் வீட்டிலே அவ்வளவுதான், என் எதிர்காலம் அவ்வளவுதான், நான் இப்படி ஒரு பாவத்திற்கு அடிமையாகி விட்டேன், என்னால் விடுதலையாக முடியாது, இருக்கிற வரைக்கும் நான் ஜாலியா இருந்துட்டு செத்து போயிட வேண்டிதான், அநேக கேள்வியோடு கூட இந்த இடத்தில் வந்திருக்கிறாயோ, இந்த வார்த்தைகளை நீ கேட்பாயானால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்நாளிலே பெரிய ஒரு திருப்பு முனை உண்டாகும். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒருவேளை உங்களை அழைத்து வந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து உங்களை நேசித்தார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படி ஆசைப்பட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லாத நிலைமை, கவலையோடு இருக்கிற உன்னுடைய மனதை அவர் பார்த்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் அறியாமல், உன்னை குறித்து புரியாமல் இருக்கும்போது இயேசுவை அறிந்தவராய் உனக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படி, உனக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கும்படி, உன்னோடு கூட பேசும்படி இயேசுவே இந்த இடத்தில் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீயா வரல, யாரும் கம்பல் பண்ணி வரல, இயேசுவாக உன்னை கூட்டு வந்திருக்கிறார். பாருங்கள், நான் இதே போல ஒரு கிராமத்திற்கென்று ஊழியத்திற்கு சைக்கிளிலே கடந்து போய் கொண்டிருந்தேன். மிகுந்த பசி மயக்கம் எனக்கு. சாயங்காலம் 4 மணி இருக்கும், வெயில் அடிக்கிறது, காற்று அடிக்கிறது, என்னால சைக்கிள் ஓட்டக்கூட திராணி இல்லை எனக்கு. பாருங்கள், நான் போய்கொண்டே இருக்கும்போது நான் மனசுல நினைக்கிறேன், கொஞ்ச நேரம் ஒரு நிழல்ல உட்கார்ந்துருந்தா நல்லா இருக்கும், அவ்வளவு டயர்டா இருக்குமே, சைக்கிள் மிதிக்க முடியல, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறேன். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு என்னோடு கூட பேசுகிறார். நான் சொல்லுகிறேன், இயேசு பேசுகிற ஆண்டவர். அல்லேலூயா. உங்கள்கிட்ட தான் பேசுவாரா, என்கிட்ட பேசுவாரா, என்கிட்ட பேசுவாரானே அப்படி கேட்குறீங்களா? கட்டாயம் பேசுவார். நீ அவருடைய சமூகத்துல போய் என்கிட்ட பேச ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் நீ ஜெபம் பண்ணேன்னா, வானத்தின் பூமியும் உண்டாக்கின ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட பேசுவார். அல்லேலூயா. பாருங்கள், இயேசு என்னோடு கூட பேசுகிறார். கொஞ்ச நேரம் நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை என்னை நோக்கி வருகிறது. பாருங்கள், அங்கு ஒரு நிழற்படை வருகிறது, பஸ் ஸ்டாப். அது நிழற்படைகளை ஆண்டவர் பேசின வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உட்காருகிறேன். பாருங்கள், எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நான் ஒரு கிராமத்துக்கு போக வேண்டும், எப்பொழுதுமே நான் போகிற கிராமம். அந்த கிராமத்துல நான் வருவேன்னு சொல்லிட்டு 100க்கு அதிகமான சிறு பிள்ளைகள் வருவாங்க. நான் சின்ன பிள்ளைகளுக்கு பேசுறத கேட்கறதுக்காக இந்த பையன் பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு அதே இடத்துல பெரியவர்களும் அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து விடுவார்கள். அல்லேலூயா. அவ்வளவு பேர்